ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம் வாங்க. சூடான தக்காளி சாப்பாடு தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல். சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதோடைய ரெசிபி வீடியோ நான் இதிலேயே கொடுத்துட்றேன், பாருங்கள் எப்படி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி கப்பில் ஒரு 1/4 கிலோ தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்புங்க. இது 3 இதிலே போட்டுடலாம். பிரியாணி இலைங்க கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கடல் பாசிங்க, அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகாய் 6 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா இலைங்க. இதையும் இதிலே சேர்த்து எல்லா பொருளையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்ற தேவையில்ல, தக்காளியில் இருக்கிற ஈரமே போதும். பாருங்க, நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறினதும் இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இதையும் இதிலே சேர்த்து நல்லா எண்ணெயில் வேகட்டுங்க. வாசம் வர அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் இதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. இதையும் இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி மூடியை திருப்பி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போதுங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாசம்லாம் போயிடும். போனதுக்கப்புறமா நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி இருக்குங்க, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிரேவியாக வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் கணக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம ரோஸ்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிரேவியாக வரணுங்க. அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க தாங்க கிரேவியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. சாப்பாடும் நல்லா கலராக இருக்குது. இப்போ நல்லா கொதித்து கிரேவியாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரே விசில் விட்டு எடுத்தோம்னா போதுங்க. ரொம்ப டேஸ்டான சாஃப்டாக இருக்குங்க சாப்பாடு. ரொம்ப டேஸ்டான தக்காளி சாப்பாடு ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம ரோஸ்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.